தணிகாசலம். நான் இயற்கை விவசாயி. என்னுடைய ஊர் வந்து திருநாத்தூர். என்னுடைய பிளாக் வந்து கீழ்பண்ணாத்தூர் பிளாக். என்னுடைய மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். கீழ்பண்ணாத்தூர் வட்டாரத்தில் உள்ள வேளாண்மை துறை மூலயமா எனக்கு வந்து ஏற்கனவே வந்து நான் ரசாயன உரம் போட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வேளாண்மை துறையில் உள்ள ஆத்மா ஸ்கீம் மூலயமா எனக்கு வந்து அங்கக இடுபொருள் கொடுத்து அதுக்கான பயிற்சி எப்படி தயார் பண்ணுறது பயிற்சியும் கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை பயன்படுத்தி நான் வந்து எனக்கு தேவையான பொருளான முதல் மூலப்பொருளான பஞ்சகாவியா, அடுத்தது மீன் அமிலம், அந்த இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து பூச்சி வெரைட்டிக்கு ஆன இது வந்து உயிர் பூஞ்சான கொல்லியான மெட்டாரைசியம், டைகோடர்மா விரிடி, பெவேரியா பேசியானா, வெர்டிசிலியா லகானி, இந்த இதுவெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதையும் நான் பயன்படுத்தி அந்த உயிர் பூஞ்சான கொல்லியை வருமுன் காப்புன்றது தான் இயற்கை விவசாயத்தோட முழு இது. அதை பயன்படுத்தி நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதால எனக்கு வந்து சரியான லாபம் வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து ரசாயன உரத்தை போட்டு பயன்படுத்த நட்டமானதை விட இது லாபகரமாக இருக்குது. இதை பயன்படுத்துறதுக்கு முதல் மூல காரணம் வேளாண்மை துறை தான். எங்களுக்கு அவங்க கொடுக்குற பயிற்சியை பயன்படுத்தினால்தான் எனக்கு வந்து இந்த இப்படி ஒரு இது வந்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு லாபம், உடம்புக்கும் நல்லது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு அவங்க கொடுத்த பயிற்சியிலே நான் அது சரியான முறையில் கற்றுக்கிட்டு இப்போ நான் நடைமுறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறது வந்து 2.5 ஏக்கரா நிலம். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய தேவைக்காக நெல் 2, 3வது மணிலா, என்னுடைய மாட்டுக்கு கேழ்வரகு, சிறுதானியங்கள், மக்காச்சோளம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான மஞ்சள், மிளகாய், தக்காளி, கத்திரி, பீக்கை, இது மாதிரி அன்றாட தேவைக்கான பொருளையும் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து நான் இயற்கையாகவே பண்ணுறேன். அப்படி இயற்கையாக பண்ணும்போது எனக்கு நல்லாவும் இருக்குது. அதுக்கு மெயின் மூல காரணம் பஞ்சகாவியம். அந்த பஞ்சகாவியை தயார் பண்ணுறது எப்படின்னா, ஒரு 5 கிலோ சாணம், ஒரு 2 லிட்டர் நெய், 2 லிட்டரு தயிர், 2 லிட்டர் பால், கோமியம் ஒரு 10 லிட்டரு, இதெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, அந்த நெய்யும் சாணத்தையும் வந்து நல்லா, அதாவது அன்னைக்கு போட்ட சாணம் அப்பயே இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை தான் அது வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். அப்படி போட்டு ஒரு 4 நாளைக்குலேருந்து 3 நாள் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடணும். காலை மாலை பிசைஞ்சு விட்டு அதான் கூட அது 5வது நாள்லேருந்து 5வது நாள் என்ன பண்ணால் இந்த கோமியம், தயிர், இளநீர் ஒரு 2 லிட்ரு, கரும்புச்சாறு 1 லிட்ரு, பூவம்பழம், வாழைப்பழம் 1 டசனு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டோம்னா டெய்லி. ஆனால் என்ன ஒன்றுனா, இதை வந்து டெய்லி காலை மாலை 2 வேளையும் கலக்கி விடணும். அப்படி கலக்கி விட்டா தான் அதோட மல்டிபிகேஷன் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ நம்ம கலக்கி விடாத போட்டுட்டோம்னா என்னன்னா, அது மல்டிபிகேஷன் கம்மியாகும். இப்போ கலக்கி விடும் போது என்ன பண்ணால் நல்லா மல்டிபிகேஷன் ஆகி நுண்ணுயிர்கள் வந்து வளர்ச்சி அதிகமாகும். அந்த வளர்ச்சி அதிகமாகும் போது தான் நம்மளோட பயிர்களுக்கு அது நிறைய வேலை செய்யக்கூடிய தன்மையை அது பெறும். அது மாதிரி இதுன்னும் போது நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது ஒரு 10 லிட்டர் டேங்கு தான் மேக்சிமம் நம்மளோட கணிப்பு. 10 லிட்டருனா வந்து 300 மில்லி. அது இளம் பயிராக இருந்தால் ஒரு 50 மில்லி கம்மியாகவே அடிக்கலாம். ஒரு பூ பூக்கிற தருணமாக இருந்ததுன்னா ஒரு 300 மில்லி. அந்த 300 மில்லி நீங்கள் அடிக்கும்போது வந்து மேலே கொடுக்கலாம், அதே மாதிரி கீழேயும் கொடுக்கலாம். மேலே கொடுக்கும்போது வந்து அது பூ பூக்கும் திறமையை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது. அந்த வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியது. அதாவது வெப்பத்தால் இது பாதிக்காது. செடி வந்து அந்த பச்சைத்தன்மையை இழக்காத வந்து நல்லா தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது எனக்கு லாபகரமாக இருக்குது. நீங்களும் அது மாதிரி பயன்படுத்தணுன்றது தான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.